எழுச்சிமிகு இந்த ஆர்ப்பாட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மைய சென்னை மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை அவர்களே, இரா செல்வம் அவர்களே, தென் சென்னை மாவட்ட செயலாளர்கள் விகோ ஆதவன் அவர்களே, பி ரவிசங்கர் அவர்களே, வட சென்னை மாவட்ட செயலாளர்கள் அம்பேத் வளவன் அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று திரிபுராவில் நடந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் முகமது முனீர் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனி அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களே, நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தம்பி SS பாலாஜி அவர்களே, இந்நிகழ்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கோபண்ணா அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே மோடி அரசின் மக்கள் விரோத போக்குகளை தனக்கே உரிய பாணியில் கடுமையாக கண்டித்து அவர்களை அம்பலப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பகுதி வட்ட பொறுப்பாளர்களே, வழக்கம் போல என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக நாம் அறிவித்திருந்தோம். கடுமையான மழை வெள்ளம், அதனால் சென்னை மாநகரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருந்த ஒரு சூழல். ஆகவே தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைத்தோம், தேதி குறிப்பிடாமல். நம்முடைய நெல்லை முபாரக் அவர்கள் சொன்னதைப் போல தள்ளி வைத்துவிட்டு அப்படியே மறந்து போய் விடாமல் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிற சிறுத்தைகள் இன்றைக்கு அதை திட்டமிட்டவாறு நடத்தி கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது என்று சொன்னார். அதன் அடிப்படையில் திரிபுராவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அல்லது நடந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான, இடதுசாரி சக்திகளுக்கு எதிரான பாஜக மற்றும் சங் பரிவார் கும்பலின் வன்முறை வெறியாட்டத்தை கண்டிக்கிற வகையில் வன்முறையாளர்களின் மீது வழக்கு தொடுக்க வேண்டும், அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக சென்ற மனித உரிமை ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் மீது போடப்பட்டிருக்கிற
ஊர்பா என்னும் பயங்கரவாத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்பெற்றிருக்கிற வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திரிபுரா எத்தகைய அரசியல் பின்னணியை, சமூக பின்னணியை கொண்டிருக்கிற மாநிலம் என்பதை எனக்கு முன்னர் பேசிய தலைவர் பெருமக்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். 35 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி நடந்த ஒரு மாநிலம், பழங்குடி மக்கள் வசிக்கும் மாநிலம் திரிபுரா. அந்த மாநிலத்தில் பழங்குடி மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்த தசரத் தேவ் அவர்களின் சிலையை இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் கம்யூனிஸ்டுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அண்மையில் அந்த சிலையை பெயர்த்து எறிந்திருக்கிறார்கள், குப்புற சாய்த்திருக்கிறார்கள், வன்மத்தை கக்கி இருக்கிறார்கள். நான் அடிக்கடி மேடையிலே சொல்லுவதுண்டு, சங் பரிவார்களின் எதிரிகளின் வரிசையில், பகைவர்களின் வரிசையில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சமூகங்கள் மட்டுமில்லை, இடதுசாரி சிந்தனையாளர்களின் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று அவர்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீமா கொரேகான் வழக்கிலே கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே இடதுசாரி சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள். எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவர்கள் இல்லை, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் இல்லை. என்றாலும் அவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்துக்களை பரப்பக்கூடாது, அந்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் செயல்படக்கூடாது என்பதிலே தீவிரமாக செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு இயங்குகிற ஒரு இயக்கமாகத்தான் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் விளங்குகின்றன. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால்தான் திரிபுராவில் நடந்திருக்கிற இந்த வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய தேவையை உணர்ந்து கொள்ள முடியும். இது இந்த சங் பரிவார் கும்பல் என்ன விதண்டாவாதம் செய்வார்கள் என்றால், குதர்க்கவாதம் செய்வார்கள் என்றால், வங்கதேசத்திலே இந்துக்கள் தாக்கப்பட்டார்களே என்று கேள்வி எழுப்புவார்கள். எந்த நாட்டிலும் சிறுபான்மையினரை தாக்கக்கூடாது, சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. இஸ்லாமியர்களின் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய வகையில அவர்கள் பெரிதும் போற்றுகிற குர்ஆனை இழிவுபடுத்தியதை தொடர்ந்து அங்கே வன்முறை வெடித்திருக்கிறது என்று நாம் ஊடகங்களில் பார்க்கிறோம். உடனடியாக அங்குள்ள அரசு, இஸ்லாமிய அரசு மிக வேகமாக களமிறங்கி வன்முறையாளர்களை கைது செய்தது, வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்தது. அங்குள்ள சிறுபான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, மறைத்துவிட முடியாது. அதை கண்டிக்கிறோம் என்கிற பெயரில் திரிபுராவிலே விஸ்வ இந்து பரிஷத் என்கிற அமைப்பு, தமிழ்நாட்டிலும் கூட அந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். விஸ்வம் என்றால் உலகம், இந்து பரிஷத் உலக இந்து பேரவை தமிழில், அகில உலக இந்து பேரவை. அந்த இயக்கம் சங் பரிவார்கள் ஒரு இயக்கம்.
நான் அடிக்கடி மேடையில் சொல்லியிருக்கிறேன், சங் பரிவார் என்றால் RSS குடும்ப அமைப்புகள். சங் என்பது RSS குறிக்கும், பரிவார் என்பது குடும்பம் என்று பொருள், குடும்பத்தை குறிக்கும். சங் பரிவார் என்பது RSS குடும்ப அமைப்புகள். விஸ்வ இந்து பரிஷத் அதிலே ஒரு அமைப்பு. பஜ்ரங் தல் அப்படின்னா அனுமர் சேனை, அனுமான் சேனை. இங்க கூட அனுமன் சேனை இருக்கு. அது ஒரு குடும்ப அமைப்பு, RSS குடும்ப அமைப்பு. இவர்கள்தான் அங்கே வங்கதேசத்தில் நடந்த வன்முறையை கண்டித்து பேரணி நடத்துகிறோம் என்கிற பெயரில் பேரணியின் போதே வன்முறை வெறியாட்டத்தில் இறங்கினார்கள். மசூதிகள் அடித்து நொறுக்கப்பட்டன, இஸ்லாமியர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன, கடைகள் சூறையாடப்பட்டன. உங்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படி வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்று. திரிபுரா மாநிலத்தில் 70 விழுக்காடு வங்கதேசத்திலிருந்து வந்து குடியேறியவர்கள் தான் வசிக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. வங்காளிகள். அதிலே 80-90 விழுக்காடு இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து வந்து குடியேறியவர்களில் அதிகம் இந்துக்கள். வங்கதேசத்தில் இருந்து இந்துக்கள் திரிபுராவுக்கு வந்திருக்கிறார்கள், திரிபுரா மாநிலத்தில் குடியேறி இருக்கிறார்கள். வங்காளிகள் வந்திருக்கிறார்கள், அதில் இந்துக்கள் அல்லாதவர்களும் உண்டு. ஆனால் இந்துக்கள் பெரும்பான்மை. அந்த மாநிலத்தின் பூர்வீக குடிகள் பழங்குடிகள், அவர்களும் இந்துக்கள் தான். பழங்குடி மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, பழங்குடி மக்களின் மீட்சிக்காக போராடக்கூடிய அமைப்பு என்கிற முறையில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வேர் கொண்டது, வலுகொண்டது, ஆட்சியை கைப்பற்றியது. நிருபன் சக்கரவர்த்தி 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவர் பதவியை விட்டு வெளியேறும் போது எப்படி அவர் வெளியேறினார் என்பதையெல்லாம் அண்ணன் முத்தரசன் போன்றவர்கள் இங்கே விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். முதலமைச்சர் பதவியில் இருந்த நிலையிலும் கூட உடுத்த உடையுடன், வேட்டி துண்டோடு, வேட்டி சட்டையோடு, வேறு எந்த உடைமையும் இல்லாமல் வெளியேறக்கூடிய அளவுக்கு எளிமையான, ஊழலுக்கு இடம் கொடுக்காத நேர்மையான ஆளுமைகள். நிருபன் சக்கரவர்த்தியை உலகமே அன்றைக்கு கொண்டாடி, எப்படி நாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுகிறோமோ, எப்படி அவருக்கு உற்ற துணையாக இருந்த கக்கனார் அவர்களை பற்றி பேசுகிறோமோ, அந்த 1-2 பெயரை தவிர தமிழ்நாட்டில் வேறு யாரையும் சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு அதிகாரத்தில் இருந்தவர்கள். அதிகாரத்தில் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் இன்னும் பிற கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் எளிமையாக இருக்கிறார்கள் என்பது வேறு. அதிகாரத்தில் இருந்தும் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர், உள்துறை அமைச்சர் தூயவர் கக்கனார். ஆனால் அவர்கள் பதவியிலிருந்து வெளியேறும் போது வெறுங்கையோடு வெளியேறினார்கள், களங்கமில்லாமல் வெளியேறினார்கள், மாசுபடாமல் வெளியேறினார்கள், மாசு மறுவற்ற மாமனிதர்களாக வெளியேறினார்கள். அப்படித்தான் திரிபுராவிலே நிருபன் சக்கரவர்த்தி, அவர்தான். அப்படி என்றால் அவருக்கு அடுத்து வந்தவர் தேவ், தசரத் தேவ். 5 ஆண்டுகள் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு போராளி, அந்த மண்ணின் மைந்த பூர்வீக குடி. அவரை தொடர்ந்து மாணிக் சர்க்கார், அவர் 20 ஆண்டுகள். எந்த அளவுக்கு அந்த பொது உடைமை இயக்கத்தின் மீது பழங்குடி மக்களின் நம்பிக்கை மேலோங்கி இருந்தது என்பதற்கு இது ஒரு சான்று. அந்த மாநிலத்தை திட்டமிட்டு இந்துக்களா இஸ்லாமியர்களா என்று அரசியலை மடைமாற்றம் செய்து மதவெறி அரசியலின் மூலம் இன்றைக்கு அங்கே அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து வன்முறை 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 என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிஜேபியை புரிந்து கொள்வதற்கு இதைவிட வேறு ஒரு சாம்பிள் எதுவும் தேவையில்லை.
பிஜேபி சங் பரிவார் கும்பல் அதிகாரத்திற்கு வந்தால் என்ன செய்வார்கள், அதிகாரத்திற்கு வருவதற்கு என்ன செய்வார்கள்? இன்றைக்கு மேற்கு வங்கத்தின் நிலைமையும் அதுதான். ஜோதிபாஸ் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து வெளியேறிய பிறகு அந்த மாநிலத்தின் நிலை மதம் சார்ந்த ஒரு அரசியலை நோக்கி நகர்ந்து விட்டது. கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்த வரையில் கருத்தியல் சார்ந்த விவாதங்கள் தான் அங்கே நடக்கும். கருத்தியல் சார்ந்த இரு அணிகள் தான் அங்கே மோதக்கூடிய நிலை. முற்போக்கு சிந்தனையாளர்களா பழமைவாத சிந்தனையாளர்களா என்கிற அடிப்படையில் தான் அங்கே தேர்தல் களமும் இருக்கும். பாட்டாளி வர்க்கமா முதலாளித்துவ வர்க்கமா என்கிற அடிப்படையில் தான் தேர்தல் களமே போட்டியை சந்திக்கும். ஆனால் இன்றைக்கு மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அரசியல் என்பது மதவழி அடிப்படையிலான அரசியலாக மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்கொள்ள நேரிடுகிறது. திரிபுராவிலே ஏன் இந்த வன்முறை? வங்கதேசத்திலே இந்துக்களுக்கு எதிராக நடந்த வன்முறையை கண்டித்து நடத்தப்பட்ட ஒரு பேரணியில் திண்டுமென வன்முறை வெடித்ததற்கு பதிலுக்கு பதில் பழிக்கு பழி என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல தோழர்களே, நடைபெறவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலுக்காகவும் தான். அவர்கள் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்றால் உடனே அவர்கள் ஓட் போலரைசேஷன், வாக்குகளை ஒருங்கிணைக்கிற உத்திக்கு தாவுவார்கள். எப்படி வாக்குகளை ஒருங்கிணைப்பது? இந்துக்களா இந்துக்கள் அல்லாதவர்களா? அதற்கு வன்முறையை தூண்ட வேண்டும். அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து எண்ணற்ற பல வன்முறைகள். முதலில் இடதுசாரிகள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள். லெனின் சிலை தகர்க்கப்பட்டது. நாடு அமைதியாக இருந்தது. இதெல்லாம் மிக மோசமான ஒரு கலாச்சாரம். ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களின் அடையாளங்களை எல்லாம் அழித்தொழிப்பது என்கிற முறையிலே களமிறங்கினால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். அது ஜனநாயகத்திற்கு புறம்பானது இல்லையா? ஜனநாயக நெறிமுறைகளை குழி தோண்டி புதைக்கிற கேவலமான செயல் இல்லையா? 35 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மண்ணை ஆண்டிருக்கிற நிலையில் அவர்களின் அடையாளங்கள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யும். அதை சகித்துக் கொள்வதற்குரிய பெருந்தன்மை மதவெறி கும்பலிடம் இல்லை. திரும்புகிற திசையெல்லாம் ஸ்டாலின் படம். இப்போது இருக்கிற முதல்வர் சொல்லுகிறார், பிப்ளப் குமார் தேபே அவர் பேர், முதலமைச்சர். அவர் சொல்றார், நாம தொடர்ந்து 30 வருஷம் ஆட்சியில் இருக்கிறோம்னா ஒன்னே ஒன்று செய்யுங்க, வீட்டுக்கு வீடு விவேகானந்தர் படத்தை வையுங்கள், நாம் 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வீட்டை பார்த்தாலும் ஜோசப் ஸ்டாலின் படங்கள் இருக்கின்றன, ஜோதி பாசு படங்கள் இருக்கின்றன, நிறுவன் சக்கரவர்த்தி படங்கள் இருக்கின்றன. அந்த மண்ணின் மைந்தர்களின் பூர்வீக குடிகளின் இல்லங்கள் தோறும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் படம் இருக்கிற வரையில் நம்மால் ஆட்சிக்கு வர முடியாது. வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, தொடர்ந்து நீடிக்க முடியாது. எனவே குறைவாக பேசுங்கள், பொறுமையாக இருங்கள், வீட்டுக்கு வீடு விவேகானந்தர் படத்தை வையுங்கள். அதாவது மதம் என்பதை எப்படி வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் முன்மொழியக்கூடிய உத்தி. விவேகானந்தரின் நல்ல கருத்துக்களை பரப்புவதற்காக அல்ல. அவர் அதிதீவிர இந்துத்துவவாதி, உலகமெங்கும் இந்து மத கருத்துக்களை பரப்புவதற்காக சென்றவர், சனாதன கருத்துக்களில் நம்பிக்கை உடையவர். ஆனாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல அல்லது தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை போல சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த சமூக ஒழுங்கு சீர்குலைந்து விடக்கூடாது, அதே நேரத்தில் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும். அப்படி சீர்திருத்தங்களை செய்வதற்காக அவர்கள்
பால்ய விவாகம் கூடாது என்ற கருத்துக்களை முன்மொழிந்ததுண்டு ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள். ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராய், இவர்கள் எல்லாம் சின்ன சின்ன சீர்திருத்தங்களை முன்மொழிந்தவர்கள். ஆனால் அதிதீவிரமான சனாதன சக்திகள். விவேகானந்தரும் அந்த வழி வந்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர். உலகமெங்கும் அந்த கருத்துக்களை பரப்பியவர். அவருடைய படங்களை வீட்டுக்கு வீடு வையுங்கள், திரிபுராவில் பிஜேபியின் ஆட்சி 30 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கும். அவருடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. மக்களின் வறுமையை போக்குவதற்காக அவர்கள் சிந்திக்கவில்லை. மக்களை கல்வி அடிப்படையிலே மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சிந்திக்கவில்லை. மக்களிடத்திலே முற்போக்கான ஒரு கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. மக்கள் நல்லிணக்கத்தோடு மதம் சாதி என்கிற பிளவுகள் இல்லாமல், மோதல்கள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதல்ல அவர்களின் நோக்கம். மக்களிடையே இருக்கிற சாதி உணர்வையும் மத உணர்வையும் தங்களுக்கான அரசியல் ஆதாயத்திற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் சாதியவாதிகளின் நோக்கமும் மதவாதிகளின் நோக்கமும். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் தேர்தல் களத்தில் அதிகாரத்திற்காக போட்டியிடுகிறார்கள் என்றாலும் கூட அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியை தேர்தலில் அதிகாரத்திற்காக போட்டியிடக்கூடிய கட்சி என்று அந்த கட்சிகளோடு பொருத்தி ஒப்பிட்டு பார்த்துவிட முடியாது. அது வெறும் தேர்தலுக்காக, அதிகாரத்திற்காக மட்டுமே காங்கிரஸை போட்டியாக கருதவில்லை, இடதுசாரிகளை போட்டியாக கருதவில்லை, அம்பேத்கர் இயக்கங்களை பகையாக கருதவில்லை. அவர்கள் வெறும் தேர்தலுக்காக மட்டுமல்ல, தேர்தல் அவர்களுடைய நோக்கமாக இருந்தாலும், அரசியல் அதிகாரம் அவர்களுடைய இலக்காக இருந்தாலும், அவர்களின் இறுதி இலக்கு என்பது வேறு. அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும், இந்து ராஷ்டிரம் என்று இந்த தேசத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும், சமூக நீதி என்கிற கோட்பாட்டை அழித்தொழிக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற, தடைக்கல்லாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். இதை யாரும் வெளிப்படையாக அவர்கள் மேடைகளில் பிஜேபி தலைவர்கள் பேச மாட்டார்கள். சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதை பற்றி கொஞ்சமும் கூச்சப்பட மாட்டார்கள், வெளிப்படையாகவே பேசுவார்கள். எங்கள் கனவு இதுதான் என்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சங் பரிவார் அமைப்புகளின் அரசியல் அணிதான் பிஜேபி. சங் பரிவார் அமைப்புகளின் அல்லது RSS அமைப்பின் செயல் திட்டம் தான் பிஜேபியின் செயல் திட்டம். இந்த பார்வையோடு நீங்கள் பிஜேபியை பார்த்தால்தான், ஏன் நாம் பிஜேபியை விமர்சிக்கிறோம் அல்லது பிஜேபியின் நடவடிக்கைகளை கண்டிக்கிறோம், ஏன் அச்சப்படுகிறோம், ஏன் நாம் பதறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் அல்லது செயல் திட்டங்கள் யாவும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களால் முடிவு செய்யப்படுவதில்லை, RSS இயக்கத்தின் தலைவர்களால் முடிவு செய்யப்படுகிறது. இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற நடவடிக்கை கூட மோடியே தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுத்திருப்பார் அல்லது பிஜேபி தலைவர்கள் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. பின்னணியிலே சங் பரிவார்களின் திட்டம் இருக்கும், வழிகாட்டுதல் இருக்கும். ஒரு 100 ஆண்டு கால செயல் திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு இயங்குகிற இயக்கம் தான் சங் பரிவார் அமைப்புகள், RSS இயக்கம், அதன் துணை அமைப்புகள். அவர்களுக்கு பிராந்தியவாதம் கூடாது, ரீஜனலிசம். அவர்களுக்கு மாநில கட்சிகள் கூடாது, மொழி இன உரிமைகள் பேசக்கூடாது.
மொழிவழி தேசிய அரசியல் கூடாது. இந்த அரசியல் எல்லாம் மத வழியில் மக்களை ஒருங்கிணைப்பதற்கு தடைக்கற்களாக இருக்கின்றன. ஒருவன் தன்னை தமிழனாக உணர்ந்தால் அவன் இந்துவாக உணர்வதிலே சிக்கல் ஏற்படும். ஒருவன் தன்னை தென்னிந்திய மாநிலத்தை சார்ந்தவன் என்று உணர்ந்தால் அவனுக்கு இந்துவாக எண்ணுவதிலே முனைப்பு ஏற்படாது. ஒருவன் தன்னை பெரியாரியவாதியாகவோ அம்பேத்கரியவாதியாகவோ உணர்ந்தால் அவன் எந்த காலத்திலும் மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் அடையாளங்களை தேட மாட்டான். அந்த அடையாளங்களை பிடித்து தொங்க மாட்டான். அதனால் அவன் இந்து என்கிற உணர்வை பெற மாட்டான். ஆகவே இந்து என்கிற உணர்வை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துவதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். பெரும்பான்மைவாதம் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ந்து ஆட்சியை தக்க வைப்பதன் மூலம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உதறி எறிந்துவிட முடியும், தூக்கி எறிந்துவிட முடியும் என்பதுதான் அவர்களின் கனவு திட்டம். ஆட்சிக்கு வருவது என்பது நம்மை போல கொஞ்ச நாள் அதிகாரத்தில் இருந்து அந்த அதிகாரத்தை சுவைக்கலாம் என்பதல்ல. பிஜேபி காரர்களை எப்படி குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். அவர்கள் வெறும் பவர் மாங்கஸ் அல்ல, அவர்கள் வெறும் அதிகார வெறியர்கள் அல்ல, அவர்கள் சனாதன வெறியர்கள். அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள். நீங்க நினைக்கலாம் அரசியல்வாதினா பவரை தானே விரும்புவாங்க, ஏதாவது ஒரு பதவி இருந்தா போதும். பதவி என்பது எதற்காக, அதிகாரம் என்பது எதற்காக, ஆட்சி என்பது எதற்காக என்றால் அவர்கள் விரும்புகிற அகண்ட பாரதத்தை அமைக்க வேண்டும். அவர்கள் விரும்புகிற 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக ஒழுங்கை இங்கே மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும். அதுக்குதான் உங்களுக்கு பவர் வேணும், பொலிட்டிக்கல் பவர். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் கனவு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் இங்கே இந்து என்கிற உணர்வு தூண்டப்பட வேண்டும், அது வலுப்பெற வேண்டும், அது மென்மேலும் நிலை பெற வேண்டும். அதுக்கு அவன் கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு. ஏன்னா உண்மையான அரசியலை சொல்லி மக்களை அணிதிரட்டும் போது உணர்ச்சி வயப்பட மாட்டான். சாதி உணர்ச்சியும் மத உணர்ச்சியும் அவனுக்கு இயல்பிலேயே குருதி ஓட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் அதை அறுவடை செய்து கொள்ள விரும்புகிறான். அந்த உணர்வை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறான். மக்களிடத்தில் இயல்பாக இருக்கிற சமூக கட்டமைப்பில் மேலோங்கி இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் அவன் எதிர்கொண்டு வருகிற சாதிய மத உணர்ச்சிகளை, அந்த உணர்வுகளை தங்களின் அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம் சங் பரிவார்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் எல்லா நாடுகளும் மதம் சார்ந்து இருக்கிற போது ஏன் இந்தியா மட்டும் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற கேள்வியை எழுப்புகிறார். இந்த கேள்வியை 1920களில் இருந்து தலைவர்கள் எழுப்புகிறார்கள். அதிதீவிர இந்துத்துவ அல்லது பார்ப்பனிய அல்லது சனாதன சக்திகள் இந்த கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த ஜனநாயக சக்திகளாக விளங்கிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் தேசிய அளவிலே அந்த சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்த தேசத்தை ஒரு ஜனநாயக இந்தியாவாக கட்டமைப்பதிலே உறுதியாக இருந்தார்கள். இல்லை என்றால் இது சனாதன இந்தியாவாகவே நிலை பெற்றிருந்திருக்கும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த அரசமைப்பு சட்டம், அந்த சொல்லுக்கு நேரடியான தமிழாக்கம் என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்தியாவை கட்டமைத்தல் தான் போதும். அது ஒரு சட்டம் என்று இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் லா என்று இல்லை, கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் என்று இல்லை, தி கோட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று இல்லை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று இருக்கிறது. இப்ப இந்திய கட்டமைப்பு என்று பொருள், அதாவது இந்தியாவை கட்டமைத்தல்.
ஆகவே அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று நாம் சொல்லுகிற அந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியா என்பது ஒரு மேனிபெஸ்டோ, அது ஒரு கொள்கை அறிக்கை, அது ஒரு கொள்கை சாசனம். புதிதாக ஒரு இந்தியாவை கட்டமைக்க போகிறோம், நாங்களே ஒரு அரசை, குடியரசை நிறுவப் போகிறோம். எதற்காக? இங்குள்ள குடிமகன் ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைப்பதற்காக, ஒவ்வொருவருக்குமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், ஒரு குடியரசை நிறுவுவதற்காக என்றுதான் முகவுரையே தொடங்குகிறது. நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைந்து வர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை எழுதுகிற போது இந்த புதிய இந்திய தேசத்திற்கான ஒரு கொள்கை அறிக்கையாக அதை எழுதுகிறார். அதுதான் அந்த முகவுரையின் அடிப்படை நோக்கம். ஏனென்றால் பழைய இந்தியாவை தகர்க்க போகிறோம் என்று பொருள், சனாதன இந்தியாவை தகர்க்க போகிறோம் என்று பொருள். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை இங்கே நிலைநிறுத்தி இருக்கிற வர்ணாசிரம கோட்பாடுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஆணுக்கு பெண் அடிமைதான் என்று இங்கே நிறுவியிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பை தகர்த்தெறிய போகிறோம், சிதைக்க போகிறோம் என்பதைத்தான் அந்த பிரியாம்பிள் என்கிற முகவுரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிரகடனம் செய்கிறார், அறிவிப்பு செய்கிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களின் தலைமையில் அன்றைக்கு ஆட்சி நிர்வாகம் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் இவையெல்லாம் விரிவாக விவாதிக்கப்பட்டன. அப்படி விவாதிக்கப்பட்ட நிலையில்தான் இந்த தேசத்தை, இந்த நாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடு என்று அறிவிக்க அவர்கள் முன்வரவில்லை. அதிலே இன்னும் ஒருபடி மேலே போய் மிசா காலத்தில் அதிலேயும் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதிலே செக்யூலர் என்ற வார்த்தையையும் இணைத்தார். இந்த நாடு மதம் சார்ந்து பிளவுபட்டுவிடக் கூடாது என்று தடுப்பதற்காக முயற்சித்த தலைவர்களும் என்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் காந்தியடிகள் முதன்மையானவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் பலியாகி கொண்டிருந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று குரல் கொடுத்ததற்காகவே காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய சமூகம் என்றென்றைக்கும் காந்தியடிகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காந்தியடிகளின் உயிரை பறித்ததற்கு அதுதான் காரணம். அவர் அதிதீவிரமான இந்துத்துவ சிந்தனையாளர், சனாதன கருத்தியலாளர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் அதிலே கடுமையான முரண்பாடு உண்டு, மோதல் உண்டு. ஹரே ராம் ஹரே ராம் என்று மூச்சுக்கு முன்னொரு முறை ராமன் பெயரை உச்சரிக்கக்கூடிய ராம பக்தர், கிராமராஜ்யம் என்ற பெயரில் ஒரு ராமராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்று விரும்பியவர். இத்தகைய கருத்து மாறுபாடுகள் நமக்கு இருந்தாலும் கூட இந்த மண்ணை மத அடிப்படையில் பிரிப்பதற்கு, இதையும் ஒரு மதம் சார்ந்த நாடாக அறிவிப்பதற்கு உடன்படாமல் இருந்தவர் காந்தியடிகள். இது வரலாறு, இது யாரும் மறுத்துவிட முடியாது. இது வரலாற்று உண்மை. ஆகவே இவர்களின் போராட்டம் என்பது ஆதி காலத்திலிருந்தே, இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோல்வாக்கர் அவரை தொடர்ந்து அவருக்கு பின்னால் வந்த அத்தனை பேரும் இதைத்தான் இன்றைக்கு பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நாள் வரையில் இந்த பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் மேடை போட்டு அரசியல் பேசுகிறோம், அவர்கள் வீடு வீடாக சென்று சனாதன கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக மக்களை திரட்டவில்லை. நம்ம வாக்கு வங்கிக்காக எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்றோம், நாங்க இதை செய்யறோம், இதை செய்ய போறோம், அதை செய்வோம், அது வாக்குறுதிகளை தந்து விவசாயிகளுக்காக இதை செய்ய போகிறோம், தொழிலாளர்களுக்காக இதை செய்ய போகிறோம், மீனவர்களுக்காக இதை செய்ய போகிறோம், உங்களுடைய கோரிக்கைகள் இவை இவை அவற்றை எல்லாம் நாங்கள் கட்டாயம் நடைமுறைப்படுத்துவோம், கல்வியை மேம்படுத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். இதெல்லாம் தேர்தலுக்கான வாக்குறுதிகள், வாக்கு வங்கியை திரட்டுவதற்கான
ஒரு முயற்சி. இது சராசரி அரசியல் கட்சிகளின் அணுகுமுறைகள். ஆனால் பாஜகவினுடைய அணுகுமுறை அவன் தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மட்டுமல்ல, இந்த தேசத்தை மீண்டும் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்துச் செல்லுகிற நச்சு கருத்துக்களை பரப்புகிற ஒரு கேம்பெயின். அதை 24 மணி நேரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல, நம்மை போன்றவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவோம். அவர்கள் அடுத்த தேர்தல் வரும் வரையில் காத்திருக்காமல் ஒரு தேர்தல் முடிந்ததும் அடுத்த நாளில் இருந்தே அடுத்த தேர்தலுக்கான கருத்து பரப்பு நடவடிக்கைகளில் இறங்குகிறார்கள். அந்த கருத்து ஆபத்தானது. அவர்களின் கருத்தியல் ஆபத்தானது. ஆகவே இந்த முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு என்பது இந்து சமூகத்தின் மீதான பற்றிலிருந்து எழுந்தது என்று கூட சொல்ல முடியாது. இந்து பெரும்பான்மைவாதத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான். ஜிஎஸ்டியால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? 3 வேளாண் சட்டங்களால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? அந்த வேளாண் சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பொருந்தும் என்றா எழுதினார்கள்? அந்த வேளாண் சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் என்றா எழுதினார்கள்? வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் விவசாயிகளும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் தானே அதிகம். சீக்கியர்கள் மட்டுமா? அகில இந்திய அளவில் விவசாயிகள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்கள் என்றால் எந்த மதம் சார்ந்த பெரும்பான்மை? இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் என்றால் இந்துக்கள் பெரும்பான்மை. ஆக இந்துக்களின் நலன்களில் அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட இந்த பாதிப்புகளும் வராமல் அல்லவா அவர்கள் சிந்திக்க வேண்டும்? இந்துக்களின் நலன்கள் அவர்களுக்கு முக்கியம் இல்லை. இந்துக்கள் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் அந்த பெரும்பான்மை வாதத்தை பயன்படுத்தி மத அடிப்படையில் வாக்குகளை திரட்டி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அவர்கள் விரும்புகிற தேசத்தை நிர்மாணிக்க வேண்டும். இதனால் எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், சிறுபான்மை சமூகங்கள் பாதிக்கப்படும். இந்திய அரசமைப்பு சட்டம் தகர்த்து வருகிற சனாதன கட்டமைப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்படும். இன்னைக்கு ஆயுதம் இல்லாத ஒரு புரட்சியை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் அவர்களே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு அமைதி புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் தான் சமூக நீதியை பேசுகிறது. அந்த சட்டம் தான் சமத்துவத்தை பேசுகிறது. அந்த சட்டம் தான் சகோதரத்துவத்தை பேசுகிறது. சனாதனத்தில் சகோதரத்துவத்திற்கு இடமில்லை. சனாதனத்தில் சமத்துவத்திற்கு இடமில்லை. சனாதனத்தில் பெண்களின் மீட்சிக்கு இடமில்லை. ஆகவேதான் நாம் சமூக நீதி பக்கம் என்று விமர்சிக்கிறோம். ஜனநாயகத்தின் பக்கம் என்று நாம் பேசுகிறோம். திரிபுராவில் நடந்த வன்முறை வெறியாட்டம் என்பது இந்த பின்னணியில் இருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது தோழர்களே. அந்த வேலைகள் இங்கே மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மெல்ல மெல்ல இங்கே வலிமை மிக்க சக்திகளாக வளர்ந்து வந்தவர்களை எல்லாம் அவர்களின் நச்சு அரசியலால் நீர்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அண்மையில் ஒரு பேட்டியில் நான் சொன்னேன், ராமதாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் தொடக்க காலத்தில் தன்னை ஒரு மார்க்சிஸ்டாக, தன்னை ஒரு பெரியாரிஸ்டாக, தன்னை ஒரு அம்பேத்கரிஸ்டாக, பெரியாரியவாதியாக, அம்பேத்கரியவாதியாக, மார்க்சியவாதியாக காட்டிக்கொண்டவர். அப்படியே அதை தொடர்ந்திருந்தால், இந்த சமூக நல்லிணக்கத்தை அவர் பேணி பாதுகாத்திருந்தால், அகில இந்திய அளவில் இந்த சமூக நீதி சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருந்தால் இன்னொரு காஞ்சிராமை போல அவர் தேசிய அளவில் வளர்ந்திருப்பார். அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிட்டார். ஏனென்றால் பிஜேபி விரித்த வலையில், சங் பரிவார் கும்பல் விரித்த வலையில் சோசியல் என்ஜினியரிங் என்கிற அந்த சதி திட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு களமிறங்கியதன் விளைவாக இன்றைக்கு அவர்
60 சீட்டுக்குள் நாம் வென்றால் போதும் என்று சுருங்கி கிடக்கிறார் என்று சொன்னேன். அவரை மார்க்சிஸ்ட் தூக்கி இடதுசாரிகள் தூக்கி கொண்டாடினாங்க. நான் எமர்ஜாய் வரும்போது யாரும் என்ன தோல்ல தூக்கல, நான் தடுமாறி கிடந்தேன். 1980 வாக்கில் தேர்தல் அரசியலில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அடியெடுத்து வைத்த போது அவரை தோள்களில் தூக்கி சுமந்தவர்கள் மார்க்சியவாதிகளும் லெனினியவாதிகளும் தான், இடதுசாரிகள் தான். பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் தான். நமக்கு ஒரு மாற்று தலைவர் கிடைத்து விட்டார், திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக இவரை உயர்த்தி பிடிப்போம் என்று உயர்த்தி பிடித்தார்கள். அவரும் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்தார், நம்பிக்கையை தந்தார். பழனி பாபா போன்றவர்கள் எல்லாம் கூட இருந்தார்கள். ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் உடன் இருந்தார்கள். எத்தனையோ அறிவி ஜீவிகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் உடன் இருந்தார்கள். இன்றைக்கு நிலை என்ன? எங்கே அவர் கால் தடுமாறியது? சங் பரிவார்கள் விரித்த வலையில் தான் சிக்கினார். சோசியல் என்ஜினியரிங் என்கிற தவறான அந்த கோட்பாட்டை பிஜேபி லவ் ஜிகாத் என்கிறது, அதை அப்படியே ஒரு தமிழாக்கி நாடக காதல். பிஜேபி முஸ்லிம் கிறிஸ்தவ வெறுப்பை மத அடிப்படையில் விதைக்கிறது. இவர் அப்படியே தலித் வெறுப்பு, திருமா வெறுப்பு என்று மாற்றினார். காப்பி சோசியல் இன்ஜினியரிங் என்கிற அடிப்படையில் காப்பி அடித்ததன் விளைவு. திருமாவளவன் கொடியை பார்த்தால் அதை அறுத்தெறியுங்கள், வண்டியை பார்த்தால் கல்லெறியுங்கள். ஓட்டுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த சதி திட்டத்திற்குள்ளே போய் சிக்கிக் கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ள ஜாம்பவான்களாக வெளியே வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். பிஜேபியோட சேர்றவங்க 5 வருஷத்துல 10 வருஷத்துல தனிநபராகி விடுவார்கள், நேர்த்து போய் விடுவார்கள். அதிமுக அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் இந்த அம்மாவோட நமக்கு நிறைய கருத்து முரண்கள் உண்டு, அது வேறு. ஆனால் மோடியா லேடியான்னு கேட்டாங்க தேர்தல், ஒரு நாடாளுமன்ற பொது தேர்தல். மோடி பார்க்கலாமான்னு கேட்டாங்க. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அப்படி பேசுகிற திராணி உண்டா? பேச முடியுமா? பிஜேபி பிடியிலிருந்து அவர்கள் விடுதலையாகி வந்தாலே பெரிய விடுதலை தான், பெரிய பாக்கியம் தான். மாற முடியாது, முதலை வாய் ரசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு பிஜேபியின் பிடியில் அதிமுக. நான் குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லவில்லை, என்னுடைய அரசியல் பார்வையில் இருந்து தான் சொல்கிறேன். பிஜேபி அவர்கள் உடன் இருந்து பயணிக்கக்கூடியவர்களை மெல்ல மெல்ல விழுங்கி அவர்களை நிறுத்து போக செய்வதற்கு எத்தனையோ பல சான்றுகளை சொல்ல முடியும். ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் கட்சியை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். அவன் தம்பியையும் மகனையும் பிரிச்சிட்டார்கள். நிதிஷ்குமார் களங்கமில்லாத கரைபடாத ஒரு தலைவர் என்கிற பெயரை பெற்றிருந்தால் இன்றைக்கு அவரை பற்றி பேசுவதற்கான நிலையே இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிவிட்டது. சிவசேனா விழித்துக் கொண்டது மகாராஷ்டிராவில். நீயா நானா மோதி பார்க்கலாம் என்கிற நிலையை அவர்கள் எடுத்து விட்டார்கள். பஞ்சாபில் இருந்த சிரோமணி அகாலிதள், இன்னும் சில கட்சிகள் அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்தார்கள், பிஜேபியோடு சேர்ந்து நின்றார்கள். வேளாண் சட்டங்களை அவர்களால் தடுக்க முடியவில்லை, வெளியேறிவிட்டார்கள். ஆனா அவங்க இந்த தேர்தலில் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்னு தெரியல, பிஜேபியோட சேர்ந்ததனால. இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் மீது தனிப்பட்ட முறையிலே இருக்கிற கோபமோ வெறுப்போ அல்ல, அவர்களின் உள்ளீடான அரசியலை உணர்ந்ததால் சுட்டி காட்டுகிறேன். அவர்களின் தொலைநோக்கு அரசியல் பார்வையை புரிந்து கொண்டதால் சுட்டி காட்டுகிறேன். அம்பேத்கர் பார்வையில், பெரியார் பார்வையில், மார்க்சிய பார்வையில் அவர்களை உற்று நோக்குவதால் சுட்டி காட்டுகிறேன்.
நீங்க பெரியார் பார்வையில் பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடியும், அம்பேத்கர் மார்க்ஸ் பார்வையில் பார்த்தாலும் இவர்களை புரிந்து கொள்ள முடியும். காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இடதுசாரிகள் இல்லாத இந்தியா, எவ்வளவு பெரிய எதேச்சதிகாரமான போக்கு. கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம். என்ன பொருள்? நீ யோசிச்சு பாருங்க. கடந்த தேர்தலில் தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எச் ராஜா தான். கண்டவெல்லாம் குறைக்க ஆரம்பித்திருப்பான், ஆளாளுக்கு பேசியிருப்பான், எல்லாம் வாழை சுருட்டிட்டு போய் உட்காந்துட்டான். இப்பவும் சில பேர் வெளியே வந்து சவடால் விடுகிறார்கள். திமுக அரசு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று தோழமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள், சாதி வெறியர்கள், மத வெறியர்கள் சுதந்திரமாக பேச கூடாது என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த சக்திகள் எட்டி உதைத்தால் 1 லட்சம் என்கிறது. இது எந்த நாட்டு கலாச்சாரம்? எங்கிருந்து வந்தது இந்த கலாச்சாரம்? யாரால் பரவியது இந்த கலாச்சாரம்? இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? வடநாடுகளில் பேசக்கூடிய பேச்சு, சங் பரிவார் கும்பல் பேசக்கூடிய பேச்சு தமிழ்நாட்டில் பிரதிபலிப்பதற்கு காரணம் இங்குள்ள சாதியவாத மதவாத சக்திகள் பிஜேபியோடு கொண்டிருக்கிற உறவுதான், நட்புதான். தமிழ்நாட்டை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் சுட்டி காட்டுகிறோம். எனவே திரிபுராவிலே இன்றைக்கு அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டதற்கு, வங்கதேசத்தில் நடந்த இந்துக்கள் மீதான வன்முறையை கண்டிப்பதற்காக என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல, திரிபுராவை எப்போதும் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்கிற அரசியல், இருமுனை அரசியல் அடிப்படையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அவர்கள் இந்தியாவையே அப்படித்தான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்துக்களா சிறுபான்மையினரா? எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற அரசியலையே தொடர்ந்து அவர்கள் விதைக்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் இஸ்லாமியர்களுக்காக பேசுகிறோம் அல்லது கிறிஸ்தவர்களுக்காக பேசுகிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்லாமியர்களுக்காக பேசுவது உண்மைதான், கிறிஸ்தவர்களுக்காக பேசுவது உண்மைதான். ஆனால் அதைவிட முக்கியமானது இந்த சனாதன கும்பலின் நச்சு அரசியல் ஆபத்தானது என்பதுதான், ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான். அதனால்தான் நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், வேளாண் சட்டங்களை மட்டும் திரும்ப பெற்றால் போதாது, சிஏஏ சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும், முத்தலாக் சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும், அந்த எலக்ட்ரிசிட்டி பில் என்கிற சட்ட மசோதாவையும் திரும்ப பெற வேண்டும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 3ஆக உடைத்தெறிந்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும். எல்லாமே அன்கான்ஸ்டிடியூஷனல் தான். எதுவுமே 2 அவைகளிலும் ஜனநாயக பூர்வமாக விவாதித்து பெரும்பான்மை அடிப்படையில் கூட அதை நிறைவேற்றவில்லை. தமக்கு இருக்கிற அதிகார பலத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிற போதே அவர்கள் அதை போகிற போக்கில் நிறைவேற்றிவிட்டு போய்விட்டார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான முறையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி காட்டுகிறார்கள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒரு முறை தப்பித்தவரை 2024 தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் பெயரை மாற்றுவார்கள், இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள். தேர்தல் கூட நடக்குமோ நடக்காதோ சொல்ல முடியாது. இப்போதிருந்தே ஜனநாயக சக்திகள் விழித்துக் கொள்ள வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும், கைகோர்க்க வேண்டும். காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள், இந்தியா முழுவதும் இருக்கிற சமூக நீதி சமூகங்கள், ரிசர்வ்டு கேட்டகரிஸ், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, மைனாரிட்டிஸ், இடஒதுக்கீட்டு பயனை பெறுகிற சமூகங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும். இல்லை என்றால் அதன் பிறகு இந்திய தேசத்தை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. இந்த கவலையோடு தான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறோம்.
இது வெறும் முஸ்லிம் ஆதரவு, கிறிஸ்தவ ஆதரவு என்று மத அடிப்படையிலே சுருக்கி பார்ப்பவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது சனாதன அரசியலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். உன் பார்வையில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், அதுவும் உண்மைதான் என்றாலும் அடிப்படையிலே இது சனாதன நச்சு அரசியலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பார்வையிட போனவர்கள் மீது வழக்கு, வன்முறையில் ஈடுபட்டவன் மீது வழக்கு இல்லை. சொத்துக்களை சூறையாடியவர் மீது வழக்கு இல்லை. இஸ்லாமியர்களை தாக்கியவர் மீது வழக்கு இல்லை. தீ வைத்து, நெருப்பு வைத்து வெறியாட்டம் போட்டவர் மீது வழக்கு இல்லை. அங்க என்ன நடக்கிறது என்று பார்வையிட சென்ற மனித உரிமை ஆர்வலர்கள் மீதும், அது பற்றி ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் மீதும் 102 பேர் மீது ஊபா என்கிற UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், இது தடா சட்டத்தை போன்ற கொடிய சட்டம். 1967 வந்த சட்டம், மிக மோசமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தின்படி கைது செய்யப்படுகிறவர்கள் தங்களை தாங்களே நிரபராதிகள் என்று நிரூபிக்கொள்ள வேண்டும். அதாவது கைது செய்யறவன் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. போலீஸ் இவனை கைது செய்து குற்றவாளி அப்படின்னு கைது செய்து இவன் குற்றவாளி தான் ஆதாரம் காட்டி குற்றவாளி நிரூபித்து தண்டனை வாங்கி தர்றது சாதாரண சட்டங்களில் உள்ள நடைமுறை. இந்த சட்டத்தில் ஒருத்தன் கைதாயிட்டா நான் குற்றவாளி இல்லைன்னு நான் தான் ப்ரூவ் பண்ணணும். போலீஸ் வழக்கு போட்டா குற்றவாளி தான், முடிஞ்சு போச்சு. குற்றவாளி இல்லை என்று நானே நிறுவி விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியும் போராடி பல பேர், ஏராளமானவர்கள் விடுதலையாகி வந்திருக்கிறார்கள். என்ன பொய் வழக்கு தானே. மீடியா பர்சன்ஸ் மேலாம் ஊப்பா சட்டம், 2 பெண்கள் ஊடகவியலாளர்கள் கைது. அவர்களை பற்றி அம்பலப்படுத்தினால் ஊப்பா சட்டம் பாயும். பீமா கொரேகான்ல அதுதான் நடந்தது. பேராசிரியர் கல்புர்கி கொல்லப்பட்டது அதனால்தான், கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டது அதனால்தான், பன்சாரே கொல்லப்பட்டது அதனால்தான். அவங்களாம் யாரும் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது வேற கட்சியோ கிடையாது. லெப்ட் ஓரியன்டட் திங்கர்ஸ், கொஞ்சம் ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், உழைக்கும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், மார்க்சியத்தை, பெரியாரியத்தை, அம்பேத்கரியத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி சிந்திக்காதேங்கிறான். வீடு தேடி வந்து கொல்லுவேங்கிறான். கைகளில் ஆயுதங்களோடு திரிகிறார்கள். இது போன்று பேசக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை அழித்தொழிப்போம் என்று சங்கல்பம் எடுத்துக் கொண்டு திரிகிறார்கள். அப்படி ஒரு அரசியல் தொடரக்கூடாது என்கிற கவலையில் இருந்துதான் நாம் இந்த கருத்துக்களை முன்மொழிய இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். சம்ரிதி சகுனியா, ஸ்வர்ண ஜா 2 பேர் பத்திரிகை தளத்தில் பணியாற்றக்கூடிய பெண்மணிகள் ஊப்பாவில் கைதாகியிருக்காங்க. அவங்க அங்க என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு எழுதுறதுதான். இதுவரையில 102 பேர் மேல பாஞ்சிருக்கு. அதுல ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள் அடங்குகிறார்கள். நீ ட்விட்டர்ல போட்டா கூட கைது செய்வாங்க. 68 ட்விட்டர், 68 பேர் மேல. திரிபுராவிலே என்ன நடக்கிறது? வெளி உலகத்திற்கு தெரியாத வகையிலே அச்சுறுத்துகிறார்கள். சமூக ஊடகங்களில் பரப்பக்கூடாது என்று தடுக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடியவர்களை கூட ஊப்பா சட்டத்திலே கைது செய்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு புறம்பான இந்த போக்குகளை வன்மையாக கண்டிக்கிறோம். சிறுபான்மை சமூகங்களின் மீதான இந்த கொடூரமான தாக்குதல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தோழமை கட்சிகளின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட சனாதன சக்திகள் மீது வழக்குகளை தொடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அந்த வழக்குகளில் இருந்து அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்தி நம்முடைய அழைப்பை ஏற்று வருகிற இந்த தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.